உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக நெதர்லாந்திலிருந்து இணையவள செய்தி தொகுப்புடன் செல்வி நித்யானந்தன். அம்பாறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அம்பிட்டிய சுமணரத்தின தேரரை விளக்கமறியல் வைக்க அம்பாறை மாவட்ட நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு தம்பதியினர் இலங்கையிலிருந்து வரும் வாடிக்கையாளர்களின் சார்பாக தஞ்சம் கோரி போலியான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் கடமையின் போது மதுபோதையில் வீடொன்றின் முன் நிர்வாணமாக உறங்கிக் கொண்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவரை ஊர்காவல்துறை நகர காவலர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரணமானதில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சர்வசாதாரணமாக இதை செயல்பட்டு வருவதாகவும் பேசியுள்ளார். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகளிடையே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை 8 மாதங்களிடையே இடிந்து விழுந்த நிலையில் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. சோபோர் மாவட்டத்தின் வாடர்கேம் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் இதனையடுத்து இராணுவம் காஷ்மீர் நகர காவலர் அங்கு சென்றிருக்கின்றனர். அப்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்து வருவதாகவும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கியுள்ளதும் திமுகவின் ஒட்டு வங்கியை பாதிக்குமா? மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கம் காட்டுவது சரியா? உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது நியாயமா என்பது உட்பட்ட பல்வேறு விஷயங்களில் அரசுக்கு எதிராக கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இந்தி விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் நாடி துடிப்பை அறியும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் ரகசிய சர்வே நடத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளால் 23 பயணிகள் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு சூடானில் வெள்ளப்பெருக்கில் அணை உடைந்து 60 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெருவெள்ளம் காரணமாக 200 பேரை காணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் நடைபெற்ற நட்டிங்கில் திருவிழாவில் இதுவரை 249 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தென்கிழக்கு ஐஸ்லாந்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஜோகுல் சல்லன் என்ற பனிக்குகை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த பெருவெள்ளத்தில் சுமார் 50,000 பேரின் வீடுகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் தகவல் மேற்கோள் காட்டி ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. கனடாவுக்கு குடிபெயர்ந்த தற்காலிக வெளிநாட்டு ஊழியரின் எண்ணிக்கையை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக கனடாவில் தற்காலிகமாக குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கனடியர்களுக்கு வேலைவாய்ப்புகள் குறைத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. பிரித்தானியாவில் 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கையடக்க தொலைபேசியை கொடுக்க வேண்டாம் என தொடர்பால் ஒழுங்குமுறை ஆணையம் பெற்றோரை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி 5 முதல் 7 வயது வரையிலான பிரித்தானியா குழந்தைகளின் 4 பகுதியினர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வொன்று தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 2 கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்காளதேசத்துக்கு எதிராக பாகிஸ்தான் அணி வரலாற்று தோல்வியடைத்ததை குறிப்பிட்டு இங்கிலாந்தின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் கேள்வி எழுப்பியுள்ளார். உல்ஃப்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பாயரின் மூத்த வீரர் தாமஸ் முல்லர் புதிய சாதனை படைத்திருக்கின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.